அவுட் பண்ணியிருக்காங்க. நானாக கண்டுபிடிச்சி சொல்லலை, நானே சொன்னேன்னா தப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ அவர் ஜெயலலிதாவுடைய வீடு, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு இடம் ஹைதராபாத், இங்கெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ், இங்கெல்லாம் பில்டிங் கட்டினத்தில் 28 கோடி செலவாயிருக்கு அப்படின்றது ஒரு கணக்கு. இது எப்படி இந்த 28 கோடி எப்படி டிட்டர்மின் பண்ணாங்க இதை அப்படின்னு கேட்டால், பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ் அப்போ இருந்தவங்க அவங்க போட்ட எஸ்டிமேட் இதுக்கு 28 கோடி ஆயிருக்கும் அப்படின்னு. அதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கலை. இவங்க கணக்கு காட்டினது தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒத்துட்டுருக்கான். ஜெயலலிதா சைட்டில் கணக்கு காட்டினது தான். ஜட்ஜ் என்ன பண்ணார் பெங்களூரில், 28 கோடின்றது ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணல, அதை ஏற்றுக்க முடியாதுன்னு அதோடு விட்டுற வேண்டியது தானே. ஆனால் அதுக்காக ஒரு 20% கழிப்போம், என்ன ஏற்றுக்க முடியாதுன்றதுனால 20% கழிச்சு 22 கோடியாக வச்சுப்போம் அப்படின்னு ஒரு புது கணக்கு அவர் கொடுத்துட்டார். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் இன்கம் 50 லட்சம் 5 வருஷத்தில் வந்தது அப்படின்னு இவங்க கணக்கு, அக்யூஸ்டு கணக்கு. 50 லட்சம் வந்ததுன்னு ஒன்று இவங்க இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு அவ்வளோ வரதுக்கு சான்ஸே கிடையாது, 5 லட்சம் வந்திருக்கும் அப்படின்றது எஸ்டிமேட். ஜட்ஜி பார்த்தார், இது 5 லட்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இது 10 லட்சமாக வச்சுப்போம். அதாவது தோராயமாக ஒரு கணக்கு வராரு அவர். அவன் ஒன்று சொல்கிறான் நடுவாந்திரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு. இது ஒரு 3வது கேஸ். ப்ராசிக்யூஷன் கேஸ் ஒன்று, டிஃபென்ஸ் கேஸ் ஒன்று, இது 3வது ஜட்ஜினுடைய கேஸ். கல்யாணம் நடந்தது, நான் கூட கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஆடம்பரமாக ஒரு கல்யாணம் பண்ணு. அதுக்கு பந்தல் செலவு மட்டும் 5 கோடி 10 லட்சம் அப்படின்னு கேஸில் இருக்குது. எங்கேருந்து வந்தது இது? 5 கோடி 10 லட்சம் பந்தல். இது எப்போ இந்த கணக்கு வந்தாங்க? கல்யாணம் முடிஞ்சு பந்தல்லாம் கேட்டுன்னு போய் 2.5 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல போய் பார்த்தாங்க, இந்த கிரவுண்டா, சரி 5 கோடி போட்டுக்கோ. ஜட்ஜி பார்க்குறாரு, அவர் ஜட்மெண்ட்டில் சொல்கிறார், இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. டிஃபென்ஸ் தரப்பில் சொல்கிற மாதிரி இது இஷ்டத்துக்கு 2.5 வருஷம் கழிச்சு போய் பார்த்து 5 கோடின்னு எப்படி சொல்லலாம், 3 கோடின்னு வச்சுப்போம். அதாவது அந்த இது அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இது 3வது கேஸாக இருக்குது, இது ஜட்ஜி கேஸ். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்க அவங்க இதை ஒத்துக்க முடியாதுன்றதுக்கு? இன்கம் டேக்ஸில் இதெல்லாம் ஜெயலலிதா தரப்பில் சொன்னது எல்லாம் அக்செப்ட் ஆகி, அப்பீல்லையும் அக்செப்ட் ஆகி, ட்ரிபியூனல்லையும் அக்செப்ட் ஆகி தீர்ப்பு வந்திருக்கு இன்கம் டேக்ஸ் ஏற்கனவே இந்த கேஸுக்கு முன்னாலேயே. பட் ஜட்ஜி என்ன சொல்லிட்டார், இன்கம் டேக்ஸ்காரன் சொல்கிறது நான் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பாட்டா ஹைகோர்ட்டில் அப்படி சொல்லியிருக்கான். 2008 லலு பிரசாத் கேஸில் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. அந்த ஜட்ஜ்மெண்ட் 2010 சுப்ரீம் கோர்ட்டால் ரத்தாயிடுச்சு. பாட்னா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இதை ஒத்துக்க முடியாது, அதை பிடிச்சிட்டாங்க. அதாவது ரத்தானுக்கு ஜட்ஜ்மெண்ட், செத்து போன ஃபிலாசபி கம்யூனிசத்தை ராஜா பிடிச்சிக்கலாம், அவங்க பிடிச்சிக்கூடாதா? அது மாதிரி செத்து போன ஜட்ஜ்மெண்ட்டை பிடிச்சிட்டு இவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. Whereas I am told in law, the income tax department சொல்கிறதுக்கு there is not only relevance, it is also binding அப்படின்னு. அவங்க அவ்வளோ கட்டுப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜெயலலிதாவுக்கு வேண்டிய கவர்மெண்ட்டினுடைய டிபார்ட்மெண்ட்டாக அப்பொழுது இல்லை.
அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி சில இதெல்லாம் அதில் இருக்குது. பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும், அவங்களுக்கு எகென்ஸ்டாகவும் இருக்கும், அவங்களுக்கு ஃபாராகவும் இருக்கும். என்ன நடக்க போகிறதுன்னு பார்க்கணுன்னு அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து தீர்மானமாக இது கிடையாது ஒன்றுமே அப்படின்னு நான் சொல்ல முன் வரல, எனக்கு தெரியாது. பட் அவங்க தரப்பில் சொல்லக்கூடிய வாதங்களும் இருக்கின்றன. அதெல்லாம் என்ன ஆக போகிறது அப்பீலில் அல்லது சுப்ரீம் கோர்ட்லன்னு பார்க்கணும். டிபெண்டிங் ஆன் தட் இங்கே அரசியல் நிலைமைகள் உருவாகலாம். ஜெயலலிதா அக்விட்டல் அப்படின்னா இங்கே திரும்பி ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும்னு நான் நிச்சயமாக நினைக்கிறேன். என்ன ஆல்டர்னேட்டிவ் காணோம். இவங்க உருவானா தான் உண்டு பிஜேபி. யாரும் டிஎம்கே இப்போ ஆல்டர்னேட்டிவாக கருதலை. பட் கேஸில் சப்போஸிங் அவர் டி குன்னாருடைய ஜட்ஜ்மெண்ட்டே எல்லா இடத்துலையும் கன்ஃபார்ம் ஆகிடுதுன்னா அப்பீல்ஸில், அதுக்கு பிறகு இங்கே அரசியல் நிலைமை என்ன ஆகுன்றது கூட்டணிகளையும் மக்கள் மனநிலையும் பொறுத்தது. அதை இப்போ சொல்ல முடியாது. நம்ம இப்படி தான் ஆகும், இந்த ஷேப் தான் வரும்னு சொல்ல முடியாது. வேறு விதமான பாசிபிலிட்டிஸ் உருவாகும். பட் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் தோன்றிய போகிறது அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. அதாவது ஒரு வேக்குவம், அதை ஃபில்அப் பண்ணிடலாம் அப்படின்றது ஒவ்வொரு கட்சியினுடைய அபிப்பிராயம். இதில் வேக்குவம் வந்ததுன்னா ஒரு இடத்துல வேக்குவம் கிளீனர் பார்த்துருப்பீங்க நீங்கள், சுருன்னு எல்லாத்தையும் உறிஞ்சிடும், அதில் குப்பை சத்தை எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறது அரசியலுக்கு பெட்டர். ஒரு வேக்குவமில் உறிஞ்சிற மாதிரி உறிஞ்சிடக்கூடாது. ஆகாமல் இருக்கிறது தான் பெட்டர் அரசியலுக்கு. ஒரு வேக்குவம் உண்டாகிறது நல்லதில்லை. பட் வாட் எவர் இட் இஸ், தமிழ்நாட்டில் ஒரு மோடி மாதிரி ஒரு தலைவர் வரணும். அது மாதிரி வந்ததுன்னா இங்கே பெரிய சேஞ்ச் உருவாகும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இதெல்லாம் எனக்கு தெரியாது, இனிமேல் பார்க்கணும். ஆனால் டிஎம்கே இப்போ திரும்பி வளர்ந்துடுத்துன்னு நான் நினைக்கல. முன்ன எப்படி அது கீழே போச்சோ அதே லெவலில் தான் இருக்குது. இனிமேல் நடக்கிற விஷயங்கள்னால அங்கே என்ன ஆறுதுன்னு பார்க்கணும். சில பேர் தான் உயிரோடு இருக்கிற பொழுது தன்னுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் பசங்க பேர்லாம் எழுதி வச்சுருவோம். சில பேருக்கு மனசு வராது, நம்ம பவர் போயிடுவோம், வில்லா எழுதி வச்சுடலாம். உயில் எழுதினா நமக்கு அப்புறம் நடந்துக்கிட்டோம். அந்த மாதிரி இப்போ கருணாநிதி தலைமையை பிடிச்சி வச்சுட்டுருக்காரு. அவர் அதுக்கு உயில் தான் எழுத போகிறாரே தவிர செட்டில்மெண்ட் பண்ண போகிறதில்ல. அவர் சொல்கிறது தான் தீர்ப்பு. ஆனால் ஆஸ் ஐ செட், அந்த மனுஷனுடைய கரியர் எக்ஸ்ட்ராடினரி கரியர். பல இடர்பாடுகளை சந்திச்சு அவர் வந்தப்பிலேருந்து அவர் பண்ண அரசியல் மூவ்ஸும் அவர் அமைத்து கொண்ட கூட்டணிகளும், மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தபோது ஒரு நிலை, இணக்கம் இல்லாத போது ஒரு நிலை, இதெல்லாம் சர்வசகஜம் அவருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை சன்னியாசிகள் அது இதுன்னு சாமியார்கள் பண்டாரங்கள் அப்படி இப்படின்னா போய் கூட்டணியும் வச்சுட்டார், பதவியிலையும் இருந்தார். அப்புறம் இப்போ திரும்பி மதவாதமாக போச்சது. அவரை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா 6 மாதம் மதவாதம், 6 மாதம் செக்குலர், இப்படி எல்லா கட்சியும் தான் பண்ணி பார்க்குறது. ஆனால் அதை அவர் ரொம்ப தீர்மானமாக கரெக்டாகவே பண்ணிட்டு போயிட்டுருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுவார், யாரோட அலைன்ஸ் வச்சுக்க போகிறாரு தெரியாது. காங்கிரஸுக்கு இப்போ ஒதுக்கி ஓட்டு வர சான்ஸ் இல்லை, இருக்கிற ஓட்டையும் வாசனை எடுத்துன்னு போயிட்டார். மற்றபடி ஒவ்வொரு கட்சியும் அவர் ராம்தாஸ் அன்புமணி தான் சிஎம்ன்றார், விஜயகாந்த் நான் தான் சிஎம்ன்றார், திருநாவுக்கரசர் ஏன் நான் வரக்கூடாதான்னு கேட்குறார். இப்படி எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்திருக்கு இப்போ. பட் இத்தனையும் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் கேஸ் which is there before the Indian judiciary. அதை வச்சுட்டு பார்க்கணும். இப்போது பன்னீர்செல்வம் முதல்வர், நிறைய பேர் எங்கிட்ட இங்கே கேட்கலனாலும் புஸ்தகத்தில் இது ஒரு இன்ஆக்டிவ் கவர்மெண்ட். சரி, நான் அவங்கக்கிட்ட என்ன கேட்குறேன், என்கிட்ட வரவங்கக்கிட்ட என்ன பண்ணியிருக்கணும் பன்னீர்செல்வம்,
இந்த 3-4 மாதத்தில் என்ன அவர் பண்ணலை? பண்ணியிருக்க வேண்டிய காரியம் இது அவர் செய்யலை அப்படின்னு சொல்லுங்களேன். ஒரு 2-3 அப்படி சொல்ல முடியாது பொதுவாக. ஆனால் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிற மாதிரியே இல்லை. ஏன் சைலண்ட்டாக ஒரு ஆள் காரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது? கவர்னர் ரூல் மாதிரி ஒன்று நடந்துட்டு போட்டோமே. அவர் மேலே தப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. அவர் ரொம்ப கம்மி மேலே நடக்கிற மாதிரி நடக்கணும். தான் தான் பெரிய முதல்வர்னு நினச்சுட்ட மாதிரியும் காட்டிக்கூடாது, அது டேஞ்சர். அதே சமயத்தில் கவர்மெண்ட் நடத்தாமல் இருக்க முடியாது, அதையும் பார்க்கணும். இதை ரொம்ப நாசுக்காக பண்ணிட்டு போகிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். வரி அதே போல் ஜெயலலிதாவை நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஏடிஎம்கே அப்படின்னு துக்ளக் மேலே ஒரு கம்ப்ளைண்ட். துக்ளக்கே நமது எம்ஜிஆர் மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்றது கம்ப்ளைண்ட். எந்தெந்த விஷயத்தில் ஜெயலலிதாவோட நான் டிஃபராக இருக்கணும், ஏடிஎம்கேயோட டிஃபராக இருக்கணும், அதெல்லாம் எழுதிட்டு தான் வரேன். ஸ்ரீலங்கா விஷயத்தில் டோட்டல் டிஃப்ரென்ஸ். அவங்க அந்த பக்கம் நிற்கிறாங்கன்னா நான் இந்த பக்கம் நிற்கிறேன். ராஜாவும் நானும் நிற்கிற மாதிரி. டி ராஜா, ஹெச் ராஜா இல்லை, அவரோட அப்பப்போ சேர்ந்துப்பேன். எஃப்டிஐ விஷயத்தில் அவர் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவரெல்லாம் எடுத்த நிலைமைத்தான் ஏடிஎம்கே எடுத்திருக்கு. அதை நான் ஒத்துக்கல. குருமூர்த்தி, ஆமாம் குருமூர்த்தியும் சுதேசி ஜாகரான் மஞ்ச் இந்து மகாசபா மாதிரி அது ஒன்று. அதில் நான் அவங்கள எதிர்த்திருக்கேன். இந்த மாதிரி இந்த லைப்ரரி வந்தது நல்லா கட்டியிருக்காங்க கலைஞர் பீரியடில். அதில் மாற்றம் கொண்டு வரணும்னு நான் எதிர்த்தேன். அசம்பிளி வந்தப்போ சரி இது பண்ண வேண்டியது தான் சொன்னேன். ஏன்னா ஒரு ஆயில் டேங்கர் மாதிரி ஒரு பில்டிங் அது, அதை மாத்திரத்தில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் இங்கே இந்த லைப்ரரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பில்டிங், அதை போய் கை வைக்கிறேன்னப்போ நான் அதை எதிர்த்தேன். மின்சார நிலைமை இன்னும் சரியாகலை, சரியாயிடும்னு சொல்லிட்டு இருந்தாக்க இது ரொம்ப நாள் இந்த மாதிரி டிஎம்கே மேலேயே பழி போட்டு இந்த நிலைமையை சமாளிக்க முடியாது ஜனங்கக்கிட்ட. மின்சார சப்ளை டெஃபினட்டாக அந்த உற்பத்தி அதிகமாக்கப்படணும். அதுக்கு இந்த கவர்மெண்ட் ஒன்றும் போதிய கவனம் செலுத்தி தான் தெரியலன்னு எழுதியிருக்கேன். லா அண்ட் ஆர்டர் பற்றி எழுதியிருக்கேன். இவ்வளோ எழுதியிருக்கிறேன், இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு எங்கள் ஆஃபீஸில் ஒரு டிஸ்கஷன். நான் கேட்டப்போ டோட்டல் சைலன்ஸ். இல்லை அப்படி ஒரு இது இருக்குது அபிப்பிராயம், என்னமோ நீங்கள் ஒன்றும் பண்ணலன்ற மாதிரி தான் இருக்குது. ஜெயலலிதான்னா ரொம்ப சாஃப்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, கலைஞரை பண்ணுற மாதிரி பண்ணலை அப்படின்னா இது நான் ஒத்துக்கிறேன், கரெக்ட். நான் ஒத்துக்க வேண்டிய குற்றச்சாட்டு தான் அது. பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ என்ன ஆல்டர்னேட்டிவ்? இப்போ ஜெயலலிதாவும் இருக்கக்கூடாது, கலைஞர் இருக்கக்கூடாது, ராஜா தான் எனக்கு சந்தோஷம்தான். பட் நடக்கிற காரியமாகவும் இருக்கணும் நம்ம சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் பார்த்து நான் பண்ணிட்டு போகிறேன். அதில் அவ்வளோ தப்பு இருக்குன்னு நினைக்கல. பட் ஐ வில் கீப் திஸ் கிரிட்டிசிசம் இன் மைண்ட். அது நான் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறது நல்லதில்லை. அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற கருத்தெல்லாம் எடுபடும்னு எதிர்பார்க்கறதுலேயும் அர்த்தம் இல்லை. அதனால் அதை டெஃபரெண்ட்டாக மைண்டில் வச்சுட்டு துக்ளக்கினுடைய போக்கு நான் கவனிச்சுட்டு வரேன். மற்றபடி இங்கு வருகை தந்து தங்கள் கருத்துக்களை ராஜபக்ஷ சமாளித்து ஜெயிச்சிருவார் தான் நான் எதிர்பார்த்தேன். பிகாஸ் தமிழ் ஓட்டும் முஸ்லீம் ஓட்டும் கிடைக்காதுன்றது நானும் ஒத்துண்டேன் ஒழிய சிங்களீஸே அவர் இவ்வளோ பேர் எதிர்த்திருப்பான்னு நான் நினைக்கல. கிட்டத்தட்ட சமமாக வாங்கியிருக்காங்க, பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. சிங்களீஸ் ஓட்டை அவருடைய குடும்ப ஆட்சினா இங்கே யாரும் சந்தேகம் இது வரக்கூடாது. குடும்ப ஆட்சி ஊழல் அவ்வளோ நடந்திருக்குன்றாங்க. அதனால் வந்த ரிசல்ட் இது. சிறிசேனா என்ன பண்ண போகிறார்? அவருக்கு சிங்கள சப்போர்ட் வேணாமா? டெஃபினட்டாக வேணும். இன்ஃபேக்ட் ராஜபக்சேவோடு இன்னும் அவருக்கு அதில் ஆங்ஸைட்டி ஜாஸ்தி இருக்கும்.
சிங்கள ஓட்டு வேணுன்றதுக்காக. அதனால் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். He cannot go on pleasing the minorities, Tamils and Muslims. அதுக்காக எல்லாத்தையும் பண்ண முடியாது அவரால். அது இல்லை சிலோன் பாலிடிக்ஸ். அவர் சிங்கள ஓட்டை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணத்தான் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது அவர் இந்த புத்த மதம் அது இது எல்லாம் வரதான் வரும். அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அவருக்கு. அதையும் நம்ம மனசில் வச்சுட்டு தான் ஸ்ரீலங்காவோட ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணும். சைனாவோட அவங்க ரொம்ப நெருங்கிடாமல் பார்த்துக்கிடாம. என்ன சொல்கிறீங்க சார்? டெல்லியில் ஆம் ஆத்மி ஒழிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கல சார். இன்னும் இருக்கு. அதுக்கு எவ்வளோ வரப்போகிறது என்னன்றதை பொறுத்து தான் ரிசல்ட் இருக்கும். பட் ஐ திங்க் த பிஜேபி வில் டூ பெட்டர் தென் லாஸ்ட் டைம் எதிர்பார்க்கிறது. இங்கே ராஜா அவர்களுக்கும் அவருக்கு தெரியும், இந்த ஆடியன்ஸும் சரி சும்மாவும் சரி நம்ம சொல்கிறத கேட்க போகிறது இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்திருக்காருன்னா அது அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை காட்டுறது. டெலிவிஷன் டிபேட்ஸை பற்றி சொன்னார் அவர் ராஜா. டெலிவிஷன் டிபேட்ஸை பற்றி அதில் ஒரு 4 பேர் வருவோன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு 3 பேர் ஒன்று சொன்னால் 4வது இவர் வேறு ஒன்று தான் சொல்லுவார். அதில் 4 மைனாரிட்டியாக இருக்குமே, 75% நமக்கு எதிராக இருக்கானேன்னு நினைக்க மாட்டார். ஜவஹர்லா நான் ஒரு பிஜேபி சப்போர்ட்ன்றது தெரியும், ஆர்எஸ்எஸ் சிம்பத்தைசன்றது தெரிஞ்சும் அவர் இங்கே வந்து இந்த ஆடியன்ஸுக்கு தன்னுடைய கருத்துக்களை சொல்லணும்னு அவர் வந்திருக்கார். அவருக்கும் நன்றி. ஹெச் ராஜாவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டு, என்ன இருந்தாலும் இவன் நம்ம ஆள் தான். ஆனால் அதே சமயத்தில் எப்போ அவங்கக்கிட்டேருந்து நான் டிஃபர் ஆவேன்றது அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ அதையே எதிர்பார்த்து அவர் வந்திருக்கார். அவருக்கும் நன்றி. இவர்கள் மூவரும் வந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் பல வேலைகளை விட்டு இங்கே வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் டு மீட் யூ அகெயின். தேங்க்யூ.